மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகுற அளவுக்கு விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, இந்த கொலைய பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடியே சொன்னதும் பயங்கர ஷாக்கு. நம்ம மல்லியால நம்பவே முடியல. "இல்ல விஜய், நான் உங்கள விடமாட்டேன். கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் கத்துறாங்க. ஏன் இப்படி பண்றாருன்னு, அவரு ஏன் இப்படி பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் தீபிகாவுக்கு என்ன நடக்குதுன்னே குழப்பமா இருக்கு. நாம உண்மையான குற்றவாளி மல்லி தான, அவள தானே அரெஸ்ட் பண்ணலாம்னு நெனச்சிட்டுருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா இப்ப விஜய் ஏன் இப்படி ஒத்துக்கிறாரு? உண்மைய சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா ஒரு பக்கம் குழப்பத்தில இருக்காங்க. ஜட்ஜே பார்த்தீங்கன்னா உண்மையா அவரே ஒத்துக்கிட்டாரு. "இன்னும் என்ன, இந்த கேஸ முடிச்சிடலாமா? அவருக்கு தீர்ப்பு வழங்கிடலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, உண்மையான குற்றவாளி வேற ஒரு ஆளு. வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா அவகாசம் கேட்குறாங்க. இவங்க வேற ஒருத்தர் மேல இருக்கிற பழிய ஏத்துக்கிட்டு தான் இப்படி பண்றாங்க. இவரு உண்மையான குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. "அப்படின்னா இவர ஏன் அடைச்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்னே சொல்றாங்க. ஆனா இவரு தான் "நான் தான் செஞ்சேன்" அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்க கொஞ்சம் அவகாசம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கேட்குறாங்க. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா அவகாசம் குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மல்லி தான் இந்த கொலைய செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி கண்டிப்பா மல்லிய ஜெயில்ல போடாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா சபதம் எடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா நிரபராதி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாரி மல்லியும் பார்த்தீங்கன்னா நிரபராதி தான். அது ஏன் தீபிகாவுக்கு மட்டும் தெரிய மாட்டேன்னுது. அதாவது இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. நேர்மையான ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படி இப்படின்றாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட கேரக்டர் என்ன, அவங்க எப்படியாப்பட்டவங்க எதுவுமே தெரியல. ஆனா அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு துடிக்கிறாங்க. அவங்க தம்பிக்கு இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் என்னன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.